நீ கனவுலகத்துக்கு போக ஆசைப்படுறியா? நிகழ்காலத்துக்கு உன்னால வர முடியாதுன்னு தெரியும்ல? தெரியும். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த கதையோட முடிவை மாத்தியே ஆகணும். கண்டிப்பா நான் அந்த கனவுக்கு போகணும். ஏன்னா வருங்காலத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகத்தோட அழிவை நான் மாத்தியே ஆகணும். இந்த தடவை நீ தோத்துட்டனா இந்த உலகம் அழிவுல இருந்து தப்பிக்காது. அப்போ நான் உன்னை மறுபடியும் மறந்துடுவேனா? நான் மறக்க மாட்டேன். உனக்காக நான் இங்க காத்துட்டு இருப்பேன். எனக்கு உன்னோட முகத்தை காட்ட முடியுமா? இந்த முகத்தை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நிச்சயம் மறந்துடுவ. நீ போ. கதையோட முடிவை நீ மாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாறிடும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குதான்னு சொல்லு. யூயிங்னா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்ப என்ன எடுத்துக்கோ. நீ நகர்றாத.
எனக்கு ஒண்ணும் ஆகல. ராக்ஷியோட தெய்வீக வாளா? வாய்ப்பே இல்ல. இந்த தெய்வீக வாழ் நம்ம தலைவர் ஜென்லியாங்க்கு தானே சொந்தம். சூஷன் சீடர்கள் தான் இதுக்கு தகுதியானவங்க. ஆனா இவன் எப்படி குருவானா? எப்படி இருக்கு சாங்மாய்? என்னோட முடிவு தப்பா ஆகாது. யூயிங்ஷி ஜுவாங்ஸோடைய தெய்வீக வாளை எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் திறமசாலிதான். ஆனா யூயிங் நான்கு அவளும் கண்டிப்பா திறமசாலிதான். நீ சந்தோஷப்படணும். பஞ்சபூத பட்டாம்பூச்சி பறந்ததும் நீ நுவாவால வச்சுதானே அதை கட்டுப்படுத்தின. அது 3 வருஷமா பாறைக்குள்ளதான் இருக்கு. அத வெளியே எடுத்த ஆள் அவதான். எனக்கு நல்லாவே புரியுது. தெய்வீக பட்டாம்பூச்சிக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதனால அவ விதியே ஆபத்தாயிடும். தங்க பட்டாம்பூச்சி மறுபடியும் பிறந்து வருமானு தெரியாது. இத பத்தின கவலை நம்ம 2 பேருக்குமே சரி சமமா இருக்கு. ஆனா வாளை அவளே தானே எடுத்தா. யாரும் அவளை எடுக்க சொல்லல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நாம அவளுக்கு பயிற்சி கொடுத்தா அவளால இன்னும் என்னெல்லாம் அற்புதங்களை செய்ய முடியும்? நாம அவசரப்பட வேண்டாம். சூஷானோட சேர்த்து இந்த உலகத்தோட முடிவே இந்த தங்க பட்டாம்பூச்சிய நம்பிதான் இருக்கு. எப்படி நீங்க கவலைப்படாம இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இந்த வயசுல யூயிங் நான் பெருசா எந்த பிரச்சனையும் பார்த்ததில்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனைய சந்திக்கிற அனுபவமும் அவகிட்ட இல்ல. ஆரம்பத்திலேயே யாராலையும் இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது. ஷான்மை பிறந்ததும் சூஷனோட தலைவர் ஆவார்னு நாங்க கூட தான் எதிர்பார்க்கல. என்னை பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க கல் நெஞ்சக்காரரா இருக்கீங்க. அதோட உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. உங்களை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. என்ன உளறிட்டு இருக்கேன்? இந்த புத்தகத்தை கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு நல்ல முடிவா எடுங்க. இந்த புத்தகம் பழசா இருக்கு. பல தடவை படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, சூரியனே வந்துருச்சு. எனக்கு என்ன சாப்பாடு வரல. ஐயோ, கோவப்பட்டனே. உனக்கு சாப்பாடு வேணானா சந்தோஷம். ஆனா எனக்கு பசிக்குது. சாப்பாடு கொண்டு வா. ஐயோ, தூக்கி போட்டு போறியே. ஏய், கொஞ்சம் இரு. குடிக்க எதுவும் இல்ல. இது காலி ஆயிடுச்சே. ஏன் இப்படி கீழே போட்டுட்டு போற? நில்லு. சின்ன வயசுல ஏதாவது செய்ய சொன்னா கோவப்படுவ. இப்ப எதுவும் செய்யாதன்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுற. நீ என்ன பண்ணாலும் சுஷானுக்கு போக முடியாது. இத உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கா? நாங்க போகாம இருக்கிறது நினைச்சு எவ்வளவு கோவமா இருக்க தெரியுமா? நீங்க தினமும் குடிச்சிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க என்னோட அப்பா. அந்த இடத்துக்கு போகணும்ன்றது என்னோட பல வருஷ கனவு. அதை புரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு உண்மையாவே என்ன பத்தி கவலையே இல்லையா? என்ன சொன்ன? நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். இப்ப என்னாச்சு? நான் இவனையும் கூட்டிட்டு போறேன்.
நீ என்ன தடவையா ஓடி போற? எப்படியும் உன்னால சூஷனுக்கு போக முடியாது. கஷ்டப்படாம திரும்பி வந்துரு. என்னது இது? இதுதான் தங்க பறவை. வாள் வீரருக்கான முதல் பயிற்சியே இங்கதான் உங்களுக்கு ஆரம்பமாகுது. உங்க வாளை வச்சு பயிற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாதான் உங்க திறமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரி, உங்க திறமைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அங்க வரிசையில நிக்கிற முதல் ஆள் யாரு? நீதான். நீதான். நல்ல சண்டை போடுறோம். குருவே, உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். நன்றி குருவே. வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி வந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. அடடா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இவரை நம்ம எல்லாரும் வரவேற்கலாம். இந்த தடவை நான் ஷங்மை கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினேன். வந்து அதை பாருங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா செயல்படுறாங்க. உங்க சூஷன் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், கேங்ஸுல தான் தலைவர்கள் பிறக்கிறாங்க. நாங்க இப்பதான் தங்கப்பறவை பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு இவங்க திறமை பத்தலன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சரி, அடுத்தது யாரு? யுயிங்னா. இங்க வர்றதுக்கு ரொம்ப யோசிக்காத. குரு, என்னாச்சு? கத்தி எடுத்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல. யுயிங்னா, இது புடி. இதுக்கு நான் உனக்கு அனுமதி கொடுக்கல. உன்னோட வாள் கீழே இருக்கு, அதை எடு. குரு, அவகிட்ட வாளே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, என்னுடைய வகுப்புல காரணம் சொல்லக்கூடாது. அத சீக்கிரம் எடு. இங்னான், எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? சூஷன்ல இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்களா?
இவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். யுங்னான், குரு, என்கிட்ட சரியான வாள் இல்லாம என்னோட பயிற்சியை நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு வேற வாள் கொடுத்தீங்கன்னா நான் உடனே நிறுத்து. சண்டை. இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் சொந்தமா அவங்களுக்குன்னு ஒரு வாள் இருக்கணும். ம், இத நீ கைவிட்டா நீ சூஷன்ல இருக்கிற தகுதி இழந்த மாதிரி. சூஷனுடைய மாணவியா இந்த பயிற்சியை கூட உன்னால தாண்ட முடியல. கேளு, எனக்கு என்னமோ சூஷனை விட்டு நீ போயிடுவியோன்னு தோணுது. இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது. இந்த நிலைமையில யாரும் இனிமே வராதீங்க. வா போலாம். சரி சரி, சோகமா இருக்காத. உன் அண்ணன் பயங்கரமான திறமசாலி. நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். இதுக்கு மேல நீ கொத்த கொடுத்து நான் என்ன பண்றது? வெள்ளக்குட்டி முன்னாடி நான் பயங்கரமா திட்டு வாங்கிட்டேன்ல. ஓ, ஹே, சுடுது. பாத்து. ஆ, ஓ, உயிங்னா, ஆ, சாப்பிடு. நல்லா இருக்கும். ஓ, ஆ, ஹே, அங்க பார், சூரியன் வெளியில வருது. கடவுளே வந்தாலும் யுங்னா இப்போதைக்கு பார்க்க மாட்டா. எதுக்கு இப்படி மூஞ்சிய வச்சுக்கிற? இப்பதானே நீ சூஷனுக்கே வந்திருக்க, அப்புறம் என்ன? தப்பு செய்யறது மூலமா தான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். அத புரிஞ்சுக்கோ. நான் வெள்ளக்குட்டி முன்னாடி அப்படி திட்டு வாங்கிட்டேனே. ஆ? இந்தாங்க இந்தாங்க, உங்களுக்கான கோழி வறுவல் வந்துருச்சு. கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றி கான். நல்லா ருசியா இருக்கா? ரொம்ப ருசியா இருக்கு. சரி, உங்களுக்கான தகவல் வந்திருக்கு. ஆ? இந்தா, இது உன்னோடது, இது உன்னோடது, அப்புறம் இது உன்னோடது. இருக்கட்டும். இந்தா புடி. ம், ம். இது இப்போதைக்கு தேவையில்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரி சரி, நீ அதை வை. கொஞ்சம் இரு. நீ சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு பாரு. மந்திரக்கல் எல்லையில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு. மாமா வாங் சொன்னவர் தான் எனக்கு இதை அனுப்பியிருப்பாரோ. எனக்கு வயிறு சரியில்லை, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க. எங்க போற? தாமதமா வந்தா உனக்கு தண்ணி மட்டும் தான் மிஞ்சும். எங்களை குறை சொல்லாத. ஆ, சாப்பிடுங்க. ஜூயிங்னா, இத நீ படிக்கும்போது நான் டியூஷன் கிட்ட தான் இருப்பேன். நீ கிளம்புனதும் நான் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டேன். உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஒன்னா பயிற்சி பண்ணலாம். நான் வந்து உன்னை வால் வீரனாக்குறேன். இப்படிக்கு ஜியாலம். யுயிங்னா, டியூஷன் அடிவாரத்துல யாரோ ஒரு சின்ன பையனை ஓனாய் கடிச்சிருச்சான். பாவம் அந்த குழந்தை. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? பையனா பொண்ணா? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பையன் தான். ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்பவே நான் அங்க போறேன். ஏய், எங்க போற? இரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதானே, குருவோட அனுமதி இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது. அப்போ குரு கிட்ட நான் அனுமதி கேக்குறேன். ஆ? குரு, குரு, உங்ககிட்ட இருந்து ஒரு அனுமதி வேணும். ஆ, ஆ, நான் ஒரு அவசரத்துல இருக்கேன். நான் உள்ள வரேன். தூங்காதீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. நான் உங்ககிட்ட இப்ப முக்கியமான விஷயத்தை கேட்கணும். ஆ, ஆ, ஆ. இங்க பாருங்க, நான் தான். உங்களுக்கு தெரியுதா? இவங்க நான் வந்திருக்கேன். நான் இப்ப அவசரமா அடிவாரத்துக்கு போகணும். என் சகோதரன் இப்ப ஆபத்துல இருக்கான். நான் அவனுக்கு உதவி செய்ய அங்க போகணும். ஆ, அனுமதி கொடுக்கறீங்களா? தெளிவா சொல்லுங்க. அடிவாரத்துக்கு நான் போகலாமா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோழி வறுவல் காத்துட்டு இருக்கு.
இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. அவன் எப்படி வருவான்? இது மந்திர ஏரியாச்சே. மந்திர நீரை நிறுத்திட்டனா இந்த இடத்தோட குருவால வெளியில வர முடியாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. சாதாரண ஆயுதங்கள் ஒன்னும் செய்யல. இது மந்திரக்கல் தானே? இத பார்த்த மாதிரி இருக்கே. யாரோ மந்திர பள்ளத்தாக்குல அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க.
சூஷனோட தலைவரே, நான் மந்திர பள்ளத்தாக்குள்ள போறதுக்குள்ள அதுக்குள்ள வந்தவன் கிளம்பிட்டான். அவன் வாளோட சண்டை போட்டிருக்கான். விஷயம் என்னன்னா, அந்த வாள் அமைதியாகாம இன்னும் அது சுத்திக்கிட்டே இருக்கு. இதான் விஷயமா? இத யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க. நானே சமாளிச்சுக்கிறேன். இப்ப நீங்க போகலாம். அப்படியே குருவே. வெளியில வா. இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி. ஆனா நீங்க ஏன் என்ன தண்டிக்காம விட்டீங்க? எனக்கு புரியல. நீ அங்க போனது உன்னுடைய ஹுவாலி மக்களுக்காகன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்? உண்மையை சொல்ல போனா, உங்க அப்பாவான யூஃபிங்க நான் பல தடவை பாத்திருக்கேன். டியாமன் உச்சில உனக்குள்ள நான் உங்க அப்பாவை பார்த்தேன். அப்பதான் உன்னை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சது. ஹுவாலி மக்களுக்காக தானே சூஷனோட பாதுகாப்பான இடத்துல மந்திரக்கல்ல தேடி போன? என்னோட மக்களுக்காக தான் நான் அந்த மந்திரக்கல்லை தேடி போனேன். எங்களுக்குள்ள வர நெருப்ப கொஞ்ச நாளாவே எங்களால கட்டுப்படுத்த முடியல. அந்த காரணத்துக்காக தான் நான் அந்த மந்திரக்கல்லை தேடி போனேன். என்ன தண்டனையா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. ஹுவாலி மக்கள் எதுவும் செய்யல. நீ எழுந்துரு. சூஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மந்திரக்கல்ல காப்பாத்துறோம். ஆனா அந்த மந்திரக்கல்ல கட்டுப்படுத்துற பஞ்சபூத பட்டாம்பூச்சி 3 வருஷத்துக்கு முன்னாலே பறந்துடுச்சு. உங்க ஹுவாலி மக்களோட பிரச்சனைக்கு அதுதான் காரணம். இதுக்கு உன்னை தண்டிச்சு நான் என்ன செய்ய போறேன்? பிரச்சனை என்னன்னா, தங்க பட்டாம்பூச்சி ஏற்கனவே பிறந்துடுச்சு. ஹிங்ஷி, நீ யாருன்னு தெரியப்படுத்தாம அந்த பஞ்சபூத பட்டாம்பூச்சிய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நீ உதவி பண்ணுவியா? என்னோட ஹுவாலி மக்களை பாதுகாக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். சந்தோஷம். தங்க பட்டாம்பூச்சி ஒரு வாள்ல இருக்கும். அந்த வாள் பட்டாம்பூச்சியா மாறும். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த வாள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கணும். அவரு சூஷன்ல இருக்காரு? ஆமா, அது உன்னுடைய தங்கச்சி யூயிங் நான் தான். ஏன் தங்கச்சியா? அப்பாடா, ஒரு வழியா நீ வந்துட்ட. குரு எங்க? ஒரு வழியா ஏரியோட தடுப்பை எடுத்துட்ட. குரு இப்ப கிளம்புறாரு. இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம், இங்கேயே வந்துரு. சரி, நம்ம குருவோட கிளம்பலாம். தூதராகிய நான் உங்களை திரும்பவும் வரவேற்கிறேன். உங்களை திரும்பவும் வரவேற்கிறோம் குருவே. 3 வருஷம் கழிச்சு
ஒரு வழியா திரும்ப வந்துட்டேன். நீங்க பள்ளத்தாக்குல இருந்து தப்பிச்சு வந்த விஷயம் சூஷனுக்கும் கேன்சுக்கும் இன்னும் எதுவும் தெரியாது. உன்ன சூஷனுக்கு அனுப்புனது சரியான முடிவுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எதிர்த்து சண்டை போட்டவங்க மட்டும் என்ன தாக்கிட்டு அந்த இடத்துல என்ன அடைக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளத்தாக்குல கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன். டியாக்ஸுவான் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதும் சூஷனை பழி வாங்கிடுவேன். அங்க இருக்கிற முன்னோர்களுக்கு முடிவு கட்டிடுவேன். நீங்க சொல்றது சரிதான். நான் இப்ப இங்கிருந்து கிளம்பலாமா குருவே? ஆனா அந்த புரியாத நட்சத்திரம் சூஷன்ல வரதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையே. இவ்ளோ நாள் தேடியும் எனக்கு அது கிடைக்கல. அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. அதுக்கும் ஒரு யோசனை இருக்கு. அது வரைக்கும் நீ பண்ண வேண்டியது எல்லாமே கேங்ஸ்ல யாருக்கும் தெரியாம மறைஞ்சிரு. அப்படியே செய்றேன். உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன். பூக்களுக்கு நீர் கிடைக்கலன்னா அது வாடி போயிடும். கூர்மை இல்லாத ஆயுதம் தோத்து போயிடும். கேங்ஸோல எல்லா விதமான மக்களும் கலந்து இருப்பாங்க. அங்க எல்லாரையும் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் ஒரு காலத்துல பாவம் பண்ணவங்க தான். அவங்களோட வலையில நீ விழாமையிற. நீ யாருங்கிறத மறந்துடாத. எனக்கு புரியுது. புரிஞ்சா சந்தோஷம். ஏன்னா உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா ஊசிங் நட்சத்திரத்தோடைய மண்ணு உன்கிட்ட எப்படி நான் கொடுப்பேன்? குருவே, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். உங்களுக்காக யாரு வேணாலும் கொல்றேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. சகோதரி, 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 நீ கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழணும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. என்னை விட்டு போயிடாத. அவளோட மரணத்தை விட இப்ப அவ ரொம்ப பெரிய பாரத்தை சுமக்கிறா. அவளுக்கு உதவி பண்ண. அவதான் உன்னோட உலகமே. எல்லாரும் உயிருக்கும் உடலுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு நீதான் உதவி பண்ணணும். அவளை கொன்னுடு. இப்பவே அவளை கொன்னுட்டா வாழ்க்கையில அதோட வருத்தம் உனக்கு இருக்காது. அவளுடைய கஷ்டத்தையும் நீக்கிடுவ. அவளை கொன்னுட்டு நீ வாழு. 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 இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமே என் மாளிகையில நீ முக்கியமான இடத்துல இருப்ப. உனக்கு ஊசியாங் நட்சத்திரத்தை கொடுக்கறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நொடியில இருந்து யாருக்காகவும் எந்த நேரத்திலயும் நீ வருத்தப்படக்கூடாது. என வருத்தப்படுறதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட. இதுக்கு மேல உன்னோட வாழ்க்கை உன் கையில இல்ல. அத மறந்துடாத.
தூதரே தூதரே, எனக்கு புரியுது. அப்ப சந்தோஷம். நீ உன் உடலை பிரிஞ்சு இங்க வந்திருக்க. சீக்கிரம் திரும்பி போ. சரி. குருவுக்கு வணக்கம். நீங்க தேடுறவனை பத்தி செய்தி வந்திருக்க. அவன் பேர் ஜாங் வெயின்டியன். அவன் யாங்கி நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஹே ஈங்ஷி ஈங்ஷி, உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட? சொல்லு, சாப்பிடுறியா? உன் கண்ணு பச்சையா இருக்கு. விஷமா இல்ல சரியா தூங்கலையா? சரி சொல்லு, நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? அது என் நண்பனை பார்க்க போயிருந்தேன். நண்பனை பார்க்கவா? யார் அது? ஆனா பொண்ணா? இது என்ன கேள்வி? அது கண்டிப்பா ஆண் தான். இங்க அவள் ஆளே காணோம். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவ அடிவாரத்துக்கு போகணும்னு சொன்னா. அடிவாரத்துக்கா? ஒருவேளை குரு முன்னாடி அவமானப்பட்டதுனால இன்னைக்கு பாடத்துக்கு வர வேண்டாம்னு போயிட்டாளா என்ன? ஆனா இன்னைக்கு குருவோட பாடம் இருக்கே. இன்னைக்கு மட்டும் வரனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ அப்படி செய்ய மாட்டாளே. எங்ஷி எங்ஷி, டைமிச்சன், யாராவது யுங்னாவை பாத்தீங்களா? இல்லையே. என்னாச்சு? வினோதமா இருக்கு. நான் எழுந்து பாக்கும்போது அவ இந்த இடத்துல இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மட்டும்தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்கலாம். கஷ்டப்படுற மக்களுக்கு நாம உதவி செய்யலாம். அது எப்பவும் உன் கூடவே இருக்கும். ஆ? 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 ஓ, ஹே, இப்போ நீயா பேசுன? ஒரு ஆமை என்கிட்ட பேசுதா? அற்புதமா இருக்கே. என்னோட குரு யுயிங்னா பத்தின ஞாபகமே உனக்கு இல்லையா? ஜோயிங்னாவா? அவ போனதுல இருந்து வருத்தமா இருக்கு. அவளை பார்க்க ஷூஷனுக்கு வர்றதா நான் சொல்லியிருந்தேன். ஆனா என்னால அது முடியல. நான் எல்லா இடத்துலயுமே அவளை தேடி பார்த்தேன். அங்க போறதுக்கு வழியே இல்ல. இந்நேரத்துக்கு அவ பயந்து போயிருப்பா. எப்ப வேணாலும் கீழே ஓடி வருவா. என்ன சொன்ன? நான் எதுக்காக பயந்து ஓடி வரணும்? ஹே ஜோயிங்னா, நீதான் என் கூட பேசிட்டு இருந்தியா? உன் கடிதத்தை பார்த்ததும் நான் உடனே கீழே வந்துட்டேன். உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு பயந்துட்டேன். ஆனா நீ என்னடா இப்படி பேசுற? சரி, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்ப. ஹேய், நான் போக மாட்டேன். எனக்கு எங்க அப்பாவை பார்க்க விருப்பம் இல்ல. உங்க அப்பா விட்டு வரணும்னு நினைச்சிருந்தா மரத்தடியில உட்காந்து உங்க அப்பாக்காக காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். குழந்தை மாதிரி பண்ணாம கிளம்பு. நீங்க என்ன பண்றீங்க? உங்களை என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. சரி, ரொம்ப பேசாதீங்க. அவங்க 2 பேரையும் தூக்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வாங்க வாங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு வேடிக்கையா இருக்காங்கல்ல. நீங்களா? நீங்க உங்களா? என்ன பண்றீங்க? நாங்க தான் கொள்ளையர்கள். கொள்ளையர்கள்? ஜாக்கிரதையா இரு. கொள்ளையர்களா? நீ பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். அவங்க தூங்கிட்டாங்க தானே? ஆமா, தூங்கிட்டாங்க. அவங்க யாருன்னு பாக்கலாம். என்னாச்சு?
却因为你失控，给我在你蠢蠢欲动。就醒不来的梦，我愿为你放弃自由，思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。